மகாநதி சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம விஜய்க்கு காவேரி பற்றின எல்லா விஷயத்தையும் நம்ம சாரதா சொல்லி புரிய வைக்கிறாங்க. இப்போதைக்கு நீங்கள் காவேரி கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாத மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக விஜய் இதை கேட்ட உடனே ரொம்பவே வருத்தப்படுறாரு. இத்தனை வருஷம் கழிச்சு காவேரியை பார்க்க போகிறோமேனு சந்தோஷத்தில் காவேரியை தேடிட்டு வந்தேன். ஆனால் கடைசியில் காவேரி யாரையோ பார்க்குற மாதிரி யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி அவன் நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு நம்ம விஜய். அதுக்கடுத்ததாக சாரதா இருந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்களை பார்க்கும் போதே எங்களுக்கும் ரொம்ப அப்படி தான் மாப்பிள்ளை இருந்தது. ஆனால் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் உங்களை நான் அங்கேருந்து விரட்டி விட்டேன். அதுக்கப்புறம் மனசு கேட்காம தான் இப்போ நான் உங்களை தேடிட்டு வந்தேன். காவேரியோட வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்ச போச்சோன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்து போயிருந்தேன். நல்ல வழியாக அந்த கடவுள் நாங்கள் எங்கேயே இருந்தேன் நீங்களும் காவேரி ஸ்கூல் ஜாயின் பண்ண அதே ஸ்கூலில் தான் உங்கள் பொண்ணையும் நீங்கள் சேர்த்து விட்டுருக்கீங்க. அந்த பொண்ணு எங்கள் காவேரி கிட்ட தான் நல்லா நெருக்கமாக வேணாம். ஸ்கூல் விட்டு வந்தோடனே அந்த பாப்பாவை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் உங்களை ஸ்கூலில் பார்த்தேன்னு சொல்லி அதையும் சொன்னான். செத்து போனவங்களை எப்படா காவேரி பார்த்தான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் அவளை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் எல்லாமே புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு தடவை பாப்பாவை கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி பாப்பாவை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. தாத்தா இருந்துட்டு நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக இன்னும் எத்தனை டைமுக்கு தான் நீ பேசாமல் இருக்க போகிற விஜய், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி நானும் சேர்ந்து வாழும் நீங்கள் தானே ஆசைப்பட்டீங்க, இப்போ பிரிச்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அதோட முடிச்சிருக்காங்க.